தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக தமிழக ஆளுநர் டாக்டர் ரோசய்யா தெரிவித்துள்ளதற்கு உள்நோக்கம் கற்பிக்கும் வகையில் ஆளுநரை களங்கப்படுத்தி கருத்து வெளியிட்டுள்ள கருணாநிதிக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆளுநரை அவமதித்த கருணாநிதி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கருணாநிதி தலைமையிலான முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் மு.க. அழகிரி ஸ்டாலின் வாரிசு சண்டையால் மதுரை தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிக்கப்பட்ட சம்பவத்தில் அப்பாவி ஊழியர்கள் 3 பேர் கொடூரமாக உயிரிழந்தது உள்ளிட்ட பல்வேறு கொடூர சம்பவங்களால் தமிழகம் சந்தித்த இன்னல்களை பலரும் அறிவார்கள். அவ்வாறு இருந்தும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக திமுக தலைவர் கருணாநிதி தினம்தோறும் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என ஆளுநர் டாக்டர் ரோசய்யா உறுதியாக தெரிவித்த பின்னரும் அவரது கருத்துக்கு உள்நோக்கம் கற்பித்து கருணாநிதி அவதூறு பரப்பி வருகிறார். கருணாநிதியின் இந்த போக்கு ஆளுநர் பதவியை அவமதிக்கும் செயல் என அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தீய சக்தி கருணாநிதியும் மரவெட்டி ராமதாசும் போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிற விஜயகாந்தும் மனநோயாளிகள் போல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்றார். உன்னுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, அரசாங்கமே இல்லை என்று உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தண்டபாணி சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறாரே, அதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. தினகரன் நாளேடு சூறையாடப்படுகிறது. உள்ளே இருந்த 3 இன்ஜினியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த சம்பவத்தை குறித்து கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் காவல் நிலையத்தில் புகார் தந்தார்களே, அதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதாக பொருள். புரட்சி தலைவி அம்மானுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கும் ஆட்சிக்கு குறை கூறி கொண்டிருக்கிறார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும். புரட்சி தலைவி மீண்டும் வருவார், வந்து தக்க பாடத்தை கற்பிப்பார். மேதகு ஆளுநர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது இங்கே சட்டம் ஒழுங்கு சீராக தான் இருக்கிறது என்று சொன்னதை பொறுக்க முடியாமல் கருணாநிதி எப்பொழுதும் போல காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு கூட வர முடியாமல் வக்கத்த கருணாநிதி இது மாதிரி எல்லாம் பேசுவது சரியல்ல. தேர்தலில் படுதோல்வி அடைந்தாலும் மீசையிலே மண்ணு ஒட்டவில்லை என்ற கதையாக அவர் பிறர்களை குற்றம் சொல்லியே பிழைத்து கொண்டு வருகிறார். இதை நான் கண்டிப்பாக கண்டிக்கிறேன். கண்டனம் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அம்மா அவருடைய ஆட்சிதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. சட்டம் ஒழுங்கு என்பதற்கு என்ன இலக்கணம், என்ன மரபு, என்ன தன்மை படைத்தது என்பதை கூட 5 முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கு தான் தெரியவில்லை என்றாலும், நான் மெத்தப்படித்த மருத்துவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ராமதாசுக்கும் தெரியவில்லை. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிற விஜயகாந்துக்கும் தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஆடு நனைகிறதே என்று ஓனா எழுத கதையாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேதான் இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதற்கு சான்றாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநரே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று ஒரு நிகழ்விலே மிக அழுத்தமாக உறுதியாக மகிழ்வோடு தெரிவித்திருப்பதுதான் இந்த சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு சான்று. தமிழ்நாட்டிலே இதற்கு முன்பு நடந்திராத அளவுக்கு வன்முறை சம்பவங்களை நடத்தி காட்டிய கருணாநிதி திமுக பத்திரிகை அலுவலகத்தை கொளுத்தியது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தை தலைநகரத்திலே தலைமை அலுவலகத்தையே தாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். இப்பொழுது அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக சொல்லுவது முழுக்க முழுக்க பொய்யான அப்பட்டமான பொய்யான கருத்து. ஆளுநர் அவர்களுடைய கருத்தை பொறுத்தவரையிலும் விமர்சனம் செய்கிற தகுதி கருணாநிதிக்கு இல்லை. மிகப்பெரிய அளவில் சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற மக்களுடைய ஆதரவையும் உணர்வையும் அறிந்து செயல்பட்டவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள். கருணாநிதி தன்னுடைய கட்சியே அழிந்து போய்விட்ட நிலையில் வேறு வழி இல்லாமல் யாரை வேண்டும், இன்னும் அவர் விமர்சனம் செய்யாத ஒருவர் இந்தியாவின் ஜனாதிபதி ஒருவர் தான். மற்ற எல்லாரையும் அவர் விமர்சனம் செய்து விட்டார். ஆனால் இத்தனை பேருடைய கால்களிலும் அவர் விழுந்து கும்பிட்டு இந்த 2G வழக்கில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயன்றவர் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடக்கும்போதெல்லாம் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி இந்த ஆட்சியை கலைச்சது தமிழகத்தில் இருக்க மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களுக்கும் தெரியும். அப்படி ஒரு ஒழுங்கினமான ஒரு ஆட்சியை நடத்தின கருணாநிதி அவங்க
மக்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த தமிழகத்தில். அது அமைதியான முறையில் அதை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு செயலை வந்து சொல்கிறாரு. ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தை வந்து ஒரு கலவர பூமியாக இவராக ஒரு சித்தரிக்கிறாரு. இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்.